ஏன் சிங்கம் பாடுவேன் அதே மாதிரி ஆடுறீங்க, பாடி ஆடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அவங்க அப்பத்தா விட்டு போச்சு. ரோசமயிர் வந்துருச்சா சோத்துக்கு? தம்பி நீ நடிப்பு கிடையாது, ஏதோ பழி வாங்குற மாதிரி இருக்கு. எது பண்ணாலும் மெதுவா பண்ணணும். என்னப்பா நடிப்பு வந்து சீரியஸ் ஆயிடணும். கரெக்டா பண்ணு. அடியாதவள் என்ன, நான் ரிங் மாஸ்டர் 2 பேரை உரிச்சிருவேன். உருளைக்கிழங்கு வாசிக்கிறா. உருளைக்கிழங்கு வேணாம், அவனை செயின்ல கட்டி போடு. ஆனந்த் கொஞ்ச நாள்ல செப்ப இறங்குறது உறுதி. வரும்போது அடுத்து வரும்போது தார்கம்ப கொண்டு வரான்ட்டு இல்ல. உண்மையிலே காலை பேசி தம்பி, நானும் பிரீதீஸ்வரியும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பிரீதி பாவாடை கழட்டி விட்டுரு. கேட்க விட்டு பேசுறான். உண்மையிலே காம முத்தி போச்சா என்னன்னு சொல்றா. எனக்கு பயந்து கிடக்கு. கலட்டிரியா மாமா? என்ன மாமா சொல்ற? கராட்டாட்டம் ரெடியா? முந்தி முந்தி விநாயகனே, முக்கடி முக்கோடி தேவர்கள் வந்து வந்தன்னை பாரோமையா, வந்தான கஞ்சமையா, வந்தன வந்தனம் கந்தோமையா. நீங்களா 2 பேரும் என்னடா ஆடுறீங்க? நான் ஆடுறேன் பாடுறா. அது மாதிரி நீங்க ஆடுங்கடா பாப்போம். முந்தி முந்தி விநாயகனே, முந்தி முந்தி இவன் எப்படி மேடை அடிச்சிருவானே. ஐயா உரிச்சிட்டு செவரொட்டி எடுத்து வைங்க, சுட்டு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாவம் பாலமேடு பப்ளு, பப்ளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தம்பி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பாலமேடு பப்ளு. சொந்த வீடு கூட கிடையாது. எத்தனை வருஷமா பாலமேட்டில் இருக்கிய? 40 வருஷமா இருக்கும். எங்க இருக்கு வீடு? ஐவசில் பாலமேட்டில் இருக்கு. கஷ்டப்படுற கூட குடும்பம். கரசில் படிக்க வச்சுக்கிட்டே இவன் அன்பாளையத்தில் தான் இருக்கேன். இவனை ஒரு கலைஞனை ஆக்கணும்னு குடும்பம் சொன்னுச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா நினைப்பீங்க, படிச்சுட்டு எத்தனை வேலை இருக்குது, இவனை எதுக்கு பப்புனுக்கு பழக்கிறாரு எம்கேஆர் நினைப்பீங்க. எந்த ஒரு குழந்தையும் அதனுடைய லட்சியம்னு ஒன்று இருக்கும். சில பேர்த்துக்கு
கார் ஓட்டணுன்ற லட்சியம் இருக்கும். சில பேர்த்துக்கு இராணுவத்துக்கு போகணும்னு இருக்கும், காவல்துறையாக இருக்கணும்னு இருக்கும், வக்கீலாக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் இந்த தம்பிக்கு சிறு வயதிலிருந்து என்னுடைய நாடகத்தை பார்த்து பப்புனுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. படிப்பை தொடர்ந்து கொண்டே அன்பாலயத்திலே இவனும் நாடகத்திலே பயணிக்கிறான். இந்த நாளொரு நாடு, இந்த காராம்போடை தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசிடம் இந்த சிறுவனை அறிமுகம் செய்தேன். அவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவங்க பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி நன்றி. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு, மைக்கில் சொல்ல அரைஞ்சுடுறேன். அனைவருக்கும் நன்றி. உங்களை எங்க எல்லாத்துக்கும் அருமைப்படுத்திய எனது வாத்தியாருக்கு எந்திரா, நீ கீழே விழுகிறதே எனக்கு பயந்து எனக்கு. காட்டு ரோஜா காட்டு ரோஜா பாடி முள்ள காட்டு ரோஜா காட்டு ரோசா காட்டு ரோசா அடி நகர தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம் நகர தங்க உனக்கு ஏத்த சிங்கம் இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா. அதை மட்டும் பண்ண முடியல என் பங்காளி அதையத்தை அடக்க முடியல. இந்த ஆசையத்தை அடக்க முடியல. உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், இங்க எடுத்துக்கிறாத. அடி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, ஏவோடி வரும் மீனாட்சி ஆண்டி என்ன சொப்பனிடா ஆசை வச்ச ராசாத்தி, ஏவாச வச்ச ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள 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 வந்தார தெருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள மாலை போட்டேனே போம் 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 தேவி. உன் வயசுக்கு எத்தனை போடா போட்ட? அவர் உங்க வீட்டுக்கார வர்றாராம், வெள்ளரி பிஞ்சு அஞ்சு வத்தி என் தம்பியில. பிரீதி, இவனை கல்யாணம் பண்ணா உனக்கு அம்மியே தேவையில்லை. இவர் முண்டமா குனிஞ்சுக்கிறார், நீ பாட்டுக்க கரிச்சு பிடிச்சா. இதெல்லாம் இது வந்து ஆயி, இதுல தலையிடக்கூடாது. லவ். பிரீதி நீ வாடா, காதல் பண்ண போறேன். நான் என்ன செய்யணும்? என்னது? இல்ல நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ எதுவுமே செய்யாததே எனக்கு நல்லது. பிரதி, மற்றவங்க காதலிக்கும் போது அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இவனும் ஒரு மசிலையும் முடுங்க மாட்டான். 20 வருஷம் ஆனாலும் வேடிக்கைதான் பார்ப்பேன், மோந்து வாக்க நினைக்க மாட்டான். தம்பி நீங்க பப்புனா கபடி பிள்ளைடா, செய்யுங்கடா வட்டா. நம்ம மயம் பிறந்தா அப்படித்தான் இருப்பேன், லூசு குடிச்சு. ஏய் அந்த யானை குட்டி தாண்டா இது, யானையை எலி செஞ்சிச்சுல, அதுல பிறந்ததுதான் இவன். இங்க வா பிரீதி. அண்ணா அடி நல்லா வாங்குறான்டா. பிரீதி, நான் வந்தவனே மற்ற ஆளுங்க மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். சில்லறை வாங்குங்க ப்ரோ. அது இங்க நிற்கும் போது டிவி புள்ளி அடிக்குதான், அது அங்கேருந்து பார்க்குறேன். ஐயா மேகி சேனல் வைங்க ரிமோட்டில். பத்தியா மசுரை பிடுங்க பார்க்குறேன் பாரு தம்பி. அதான் பிரகதி, உனக்காக 1 கோடியில் வீடு கட்டவா 50 லட்சத்தில் கட்டவா? இல்லை எதுக்குடா 2 லட்சம்? 4 அடி பாத்ரூம் போகணும்டா வச்சு அடிக்கிறதுக்கு. தம்பி நீங்கள் பவுடர் போட்டீங்களா இல்லையா? உங்கள் மூஞ்சி என்ன பொட்டநாய குசுன மாதிரி இருக்கு. பிரகதி, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ நைட்டியை போட்டு வா.
அப்பதான் துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிரகதி, நான் ஒன்று சொன்னா கேட்பியா? நான் என்ன சொன்னாலும் நீ தட்ட மாட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், அதையும் நீ தட்ட மாட்டேன்னு சொல்லி நினைச்சு தான் சொல்றேன். உன்னுடைய முதல் இரவு அன்னைக்கு நீ எதுவுமே போடாம